4க்கும் 5க்கும் உரிய சனி 6ல் உள்ளார். அதாவது இந்த 4க்கும் 5க்கும் உரிய சனி ஒரு 6ஆம் இடத்துல இருக்குதுங்க. அதில் கொஞ்சம் கவனம் தேவை, வேற ஒன்றும் இல்லை. தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக கடன் வாங்கிடாதீங்க. அந்த கடனால் சில கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியான செவ்வாய் இங்கே 4ஆம் இடத்தில் உள்ளார். இந்த செவ்வாய் 4ல் இருக்கும்போது 2க்கு 7க்கும் உரியவன். வீட்டில் உங்களுடைய பேச்சு உங்கள் மனைவியோ கேட்காம இருந்தாங்களா, உங்கள் கணவர் உங்கள் பேச்சு கேட்காம இருந்தாரா, அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. இதனால் வரைக்கும் என்னோட பேச்சை எடுத்துக்கவே மாட்டாரா, கண்டிப்பாக இப்போ கேட்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க. உங்கள் ராசிநாதன் 8க்குரியவனே 4ல் உள்ளார். அதனால் என்ன நடக்குன்னா, வாகனங்களில் போகும்போது கவனம் தேவைப்படுது. வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை. இரவில் பயணம் செய்கிறத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அதிவேகமாக வாகனங்கள் செலுத்துவது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 4ல் உள்ளார். இது ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை செய்யுங்க. இந்த புதன் அப்படிங்கன்னா டாக்குமெண்டேஷன்ல இருந்து வந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில். அதாவது 6ல் சனி இருக்கிறது. இந்த 6ல் சனி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த கணுக்கால் பிரச்சனை, கால் நரம்புகளில் உள்ள பிரச்சனை இதெல்லாம் கொடுக்குங்க. ரொம்ப நேரம் நிற்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து அதுக்கான மருத்துவ குறிப்பு டாக்டரை போய் பார்க்குறது, மருந்துகள் எடுக்கிறது, இதெல்லாம் சரியாக வரும். ஏன்னா இந்த சனி காலங்களை கட்டாயமாக பிரச்சனைக்கு ஏற்படுத்திடும். ஸோ கவனமாக இருங்க. வீட்டில் மூத்தவங்க முதியவர்கள் இருக்கும்பொழுது அவர்கள் மீது நீங்கள் தனி அக்கறை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறதுங்க. ஸோ அவங்களுக்கு சரியான நேரத்தில் மருந்துகளையும் மாத்திரைகளையும் கொடுக்கறது அவருடைய உடலுக்கு நல்லதுங்க.